ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குலோப் ஜாம் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து உங்கள் அம்மாவை அப்பாவை உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அசத்துங்க. எப்படி சமையலில் ரசம் ரொம்ப சிம்பிளானதோ முக்கியமானதோ அதே மாதிரி ஸ்வீட்டில் வந்து இந்த குலோப் ஜாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஆனால் ரசத்தை எப்படி பக்குவமாக எடுக்கிறோமோ அதே மாதிரி குலோப் ஜாம் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சோம்னா சூப்பராக வரும். இதில் மாவு பிசைகிறதுலேருந்து பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் சிம்பிள் மெத்தடு தான், ஒன்றுமே இல்லை. இந்த குலோப் ஜாம் வந்து எடுத்து பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த குலோப் ஜாம் மாவை கொட்டிக்கிறோம். அதில் எதுவுமே இல்லை, வெறும் பச்சை தண்ணியை விட்டு இந்த குலோப் ஜாம் மாவை வந்து எப்போவுமே அழுத்தி பிசையவே கூடாது. சும்மா லைட்டாக, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, பிசு பிசுன்னு போடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறணும். அழுத்தியே பிசையக்கூடாது, லைட்டாக தான் பிசையணும். ஏன் அழுத்தி பிசைஞ்சால் என்ன ஆகணும், குலோப் ஜாம் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே கட்டி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் வந்து எப்படி பிசையணும், லைட்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு சேர்ந்தாப்புல வந்துருச்சா? இப்போ என்ன செய்யணும், அதில் கொஞ்சம் நெய் எடுத்து செஞ்சு முடியுது. 200 கிராம் அந்த மாவுக்கு 1 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன், அதே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். ஜீரா ரெடியாகிடும். சரி, அது கொதிச்சுட்ருக்கட்டும். வெந்தய காய வைப்போமா ஒரு சைடு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். என்ன அப்படின்னா, எண்ணெய் வந்து காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் குலோப் ஜாம் உருண்டைகளை போட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு அந்த எண்ணெயிலேயே வந்து மாவாக கலந்துரும். எண்ணெயை ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து அப்படியே கருகி போயிடும், உள்ளுக்குள்ளே கட்டிப்பட்டு போயிருக்கும், உள்ளே வேகாது. அதனால எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வைக்கணும். இப்போ நான் எண்ணெயை ஊற்றிட்டு என்ன பண்ணியிருக்கேன், சிம்மில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஹீட் ஆகட்டும், நம்ம குலோப் ஜாம் உருண்டைகளை பிடிப்போம். அதுவும் குலோப் ஜாம் உருண்டைகளை அழுத்தி பிடிக்கக்கூடாது, மெதுவாக ரவுண்டாக பொறுமையாக பிடிக்கணும். அப்போமா நான் வந்து குண்டு குலோப் ஜாம் செய்கிறனால கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்கிறேன். உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அதில் போடும்போது கொஞ்சம் பெருசாக போஃப்னு வரும் நெய்யில் போடும்போது. இதில் வந்து நான் நெய் ஆல்ரெடி தடவிட்டேன். அப்படி நெய் தடவில் பிசைஞ்சோம்னா நெய் தொட்டு தொட்டு உருண்டை பிடிங்க, நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குலோப் ஜாம். ஸ்டவ்வை ரொம்ப ஹையாக வச்சுட்டீங்க அப்படின்னா கட்டிப்படும் சொன்னேன் இல்லையா. இல்லை நான் எப்படி செஞ்சாலும் எனக்கு கட்டிப்படுதே உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ இந்த மாவு உருண்டைக்குள்ளே வச்சு இங்கே பாருங்கள், உள்ளே வச்சு, இல்லை முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு இல்லைன்னா நிலக்கடலை கூட அப்படி உள்ளே வச்சு அப்படி வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன ஆகாதுன்னா கட்டிப்படாது, நல்லாயிருக்கும்.
முந்திரி இல்லை பாதாம் ஏதாவது ஒன்று வைங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நிலக்கடலை வச்சு இப்படி செய்யலாம். அதாவது ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன், எனக்கு வந்து கட்டிப்படுது, எனக்கு தெரியல அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒரு குலோப்ஜாமே வந்து ரொம்ப குண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது சீக்கிரம் வேலை முடியறதுக்கு அவ்வளோ பெருசாக செய்கிறேன். நீங்கள் இவ்வளோ பெருசாக செய்யாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குட்டி உருண்டையாக பாருங்கள். ஊரெல்லாம் வந்து நாளைக்கு தீபாவளிக்கு வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உட்காந்து குலோப்ஜாம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னதான் செஞ்சாலும் குலோப்ஜாம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அது என்ன குலோப்ஜாம்? குண்டு குண்டு குலோப்ஜாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. ஒன்றை போட்டு எடுத்து பார்ப்போம். ஓகே, மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஹையாக வச்சிங்க அப்படிங்கன்னா என்ன ஆகிடும்னா போட்டோன்னையே கருகிடும். இல்லை ரொம்ப லோவாக வச்சிங்க அடுப்பு அப்படின்னா உதிர்ந்து கொட்டிடும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்து உருண்டையில் போடலாம். இருக்காங்க. இது ஜீரா ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் தூள் போடுறேன் அதில். இப்போ குலோப்ஜாம் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அப்படி வந்து அந்த எண்ணெயில் அப்படி மிதக்கிற மாதிரி வந்துருப்பாங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக விடணும். பாருங்க, லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. போ கொஞ்சம் இதாகும். கரெக்டாக ஒரு பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. எடுத்துருவோமா? சூடாக பொறுத்ததை பக்கத்துலேயே பாருங்கள். ஜீராவில் போடுறோம். மெதுவாக ரெண்டு ரெண்டாக போடுங்க. ஸ்டார்ட். ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? குண்டு குண்டு குலோப் ஜாமுன். இப்படி வரணும். சாப்பிட்டு பார்ப்போமா?
குண்டு குண்டு குலோப்ஜாம் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இருங்க, கட் பண்ணும்போது உள்ள மாவு இல்லாமல் வரணும். இல்லைங்களா? எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். உள்ளே கட்டிப்படாமல் எப்படி இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. டீயை வந்து ரொம்ப லோவாக வைக்கக்கூடாது, ஹையாக வைக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் வச்சு இப்படி அழகான குலோப்ஜாம் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஆனால் அளவான இனிப்பை செஞ்ச குலோப்ஜாம் பிடிக்கும். ஒரு குலோப்ஜாம் மேலே சாப்பிடவே முடியாது. ஸ்வீட் ரொம்ப பிடிச்சவங்க செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி தீபாவளி.